ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Revathi Samayalarai ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான, குயிக்காக செய்யக்கூடிய, ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடவே மாட்டேன்ற குழந்தைங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா செய்யறதுக்காக அடுப்பில் பார்த்திங்கன்னா நான் கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே அதில் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மசாலாவுக்கு நல்லா வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிட்டு இருக்கும்போதே நம்ம அதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து அதில் நம்ம ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நான் ரொம்ப பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கிங்க. எப்பயுமே தக்காளி வதக்கும்போது அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நம்ம வதக்கினோம்னா தக்காளி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து அதில் நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்திக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். அடுத்து அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கலாம். அடுத்து அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கங்க. அடுத்து கரம் மசாலா 1 ஸ்பூன். இது எல்லாமே சேர்த்தி அந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வதக்கணும். அந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். மசாலா தூள் எண்ணெயில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதில் லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை கலந்து விட்ருங்க. கலந்து விட்டு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே அந்த தண்ணிலாம் நல்லா இழுத்து சுண்டிடும். அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் உப்பு சேர்த்திக்கிங்க. மசாலா தூள் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்திக்கிங்க. மசாலா எண்ணெயில் வதங்கி எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து அதில் 200 கிராம் அளவு பன்னீர் நான் துருவி வச்சுருக்கேன். அதை நம்ம அதில் சேர்த்திக்க போகிறோம். பன்னீரை அதில் சேர்த்ததுக்கப்புறமேட்டு நம்ம அதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா அதில் மசாலா எல்லா பக்கமும் பன்னீரில் படுற மாதிரி நம்ம கலந்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக அதில் நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான சுவையான ஹெல்த்தியான பன்னீர் மசால் ரெடி ஆயிரும். சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க உடம்புக்கு ரொம்பவே இது ஹெல்த்தியானது. இது மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் கொடுங்க. அடுத்து இதில் நம்ம எப்படி தோசை ஊற்றி அதில் இந்த மசாலா வச்சு சாப்பிட்றதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுப்பில் கடாயில் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசை சுற்றி நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ மேல் பக்கம் நல்லா வேகிற மாதிரி நம்ம மீடியமாக வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லையே மசாலா, அதில் கொஞ்சமாக எடுத்து தோசைக்கு நடுவில் வச்சு கொஞ்சமாக எல்லா பக்கமும் படுற மாதிரி பரப்பி விடுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, இந்த மசாலாவே போதும். அப்படியே தேவைன்னா தேங்காய் சட்னி நம்ம இதுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ தோசை மேல் பகுதி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தோசையை சுற்றி எல்லா பக்கமும் எடுத்து விட்டுட்டு நம்ம இந்த தோசையை எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான சுவையான பன்னீர் மசால் தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேவதி சமையலர் ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.